தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 20 வசனம் 17 பின்பகுதி. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் தரித்து நின்று கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு செய்ய போகிற ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே, ஒரு பெரிய சுகத்தை கர்த்தர் காணும்படி செய்ய போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்ன காரியத்திலே கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெப வேளையில ஜெபிக்கிறாங்களோப்பா, தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. எந்த காரியத்தில் பயந்து போய் இருக்கிறார்களோ, எந்த காரியத்தில் கலங்கி போய் இருக்கிறார்களோ, எந்த மனிதனுக்கோ எந்த மனுஷிக்கு கலங்கி போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்பா அந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க நின்று யுத்தம் செய்ய போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்க போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளோ ஆண்டவரே, வியாபாரத்திலேயோ ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடத்துலையோ, சரீர சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலையோ, எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை நீங்க அருளிச்சீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே பயப்படுகிற காரியங்கள் இனி நேரிடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசபாத் ராஜாக்கு நீங்க செய்தீங்க ஆண்டவரே. அந்த தகப்பன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை குன்றி போகவில்லை ஆண்டவரே. அந்த வல்லமை இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வருகிறபடினால் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பார்க்க போறாங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பார்க்க போறாங்க. உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்திலே ஜீவிக்கிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்க போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்த்து தேவனை துதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே நீங்க செய்யறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.